தலைமை உரையாற்ற வருமாறு பேராசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர்கள் நிறைந்த அவைக்கு அன்பான வணக்கங்கள், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த நிகழ்வு இன்று நடக்க வேண்டும் என்பது இறையருள். அடுத்து முயன்றாலும் ஆகு நாளன்றி எடுத்த கருமங்கள் ஆகா என்பது ஔவையின் அமுதமொழி. எது எப்பப்போ எப்படி எப்படி நடக்கணுமோ அது அப்பப்போ அப்படி எப்படி நடக்கும். நம்ம பிளானில் எதுவுமே கிடையாது. இந்த நாள் இந்திய வரலாற்றில், இந்து சமய வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு எழுச்சியான ஒரு நாள். காலையிலிருந்து 8 மணிக்கு நான் தொலைக்காட்சியில் அமர்ந்தவள். உலகெங்கிலும் இருந்து வந்திருக்கின்ற அன்பர்கள் அந்த ராமநாமத்தில் மூழ்கி அவர்கள் மகிழ்ந்ததை பார்த்து மகிழ்ந்தேன். எனவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில் இந்த விழா நடத்த வேண்டும் என்பது ராமபெருமானுடைய கட்டளையாக இருக்குமோ என்று கூட. ஏனென்றால் பாலா சொன்னது போல புதன்கிழமை நடக்க வேண்டிய நிகழ்ச்சி இது. ஆனால் இவர்கள் எல்லோருக்குமே இன்று உரையாற்ற வந்திருக்கின்ற எங்களுடைய பேராசிரியர் அரங்க ராமலிங்கத்தை நான் எப்போவுமே நாராயணான்னு கூப்பிடுவேன். ஏன்னா எங்கள் 2 பேருக்கு இடையில இந்த கல்கியில் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும்ல, அந்த குடுமி வச்சுருப்பானேப்பா, அவன் பேர் என்ன, ஆழ்வார்க்கடியான். அவர் ஆழ்வார்க்கடியான், நான் தீவிர கபாலி பக்தை. நான் ஃபோனில் நாராயணா நமச்சிவாயம் அப்படிம்பேன். ஆனால் அவர் செய்கிறது பூரா சைவ தொண்டு. எல்லா கோவில்களையும் பெரிய புராணமும் திருமுறைகளும் திருவாசகமும். நான் சொல்கிறது, நீங்கள் நாராயணட்ட போக விடாதபடிக்கு எங்கள் கபாலி இவங்களை பிடிச்சி இழுக்கிறார் அப்படிம்பேன். நின்றும் இருந்தும் கிடந்தும் அவர் நாராயண மந்திரத்தை சொல்பவர். நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று கோடிக்கணக்கான முறைகள் நாராயணனை பற்றி பேசினவர் தான் இன்றைக்கி ராமனை பற்றி பேசணும்னு முடிவு செய்தது கம்பன். எங்கள் கையில் எதுவுமே கிடையாது. ரெண்டாவது, என்னுடைய பேர பசங்களுக்கெல்லாம் அவ்வளவு ரொம்ப தமிழ்லாம் ஆர்வம் இல்லை. சரி, அவ்வளோதான் நமக்கு கொடுப்பனே. ஆனால் தாமல் சரவணன் இன்றைக்கி இல்லை, அவன் என்றைக்கு முதல் பரிசு ஒரு 5 அல்லது 6 ஆண்டுகளுக்கு முன்னால் கம்பெனியில் பேசினானோ அவன் மாற்றி யோசிக்கிறான். எல்லாரும் ஒரு வழியில் யோசித்தால் சரவணனுடைய யோசனையை கொஞ்சம் மாற்றி ரொம்ப நான் எல்லாத்துலேயும் சொல்வேன். சுக்கிட்ட ரொம்ப சொன்னேன், எங்கள் கம்பன் கழகத்தில் இப்போ ஒரு புது பிள்ளை வந்திருக்கான்ப்பா, ரொம்ப நல்லா பேசுகிறான் சுக்கி, நீங்கள் எல்லா நிகழ்ச்சியிலையும் போட்டுக்கலான்னு. அவனுடைய கல்யாணத்துக்கு சுக்கி தம்பதி சமேதராக இரவு தங்கி நாங்கள் எல்லோரும் பேச்சாளர் அத்தனை பேரும் தாமல் சரவணனுடைய திருமணத்துக்கு போயிருந்தோம். அந்த அளவிற்கு தன்னுடைய அருமையான பேச்சால், அருமையான உரை வீச்சால், ஆழங்கால் பட்ட பொருள் ஆராய்ச்சிகளால் அவன் எல்லா மூத்த பேச்சாளர்களையும் தமிழ் அறிஞர்களையும் தன்வசப்படுத்திய என்னுடைய பேரன். அப்படித்தான் நான் எடுத்துக்கணும். என்னுடைய ரொம்ப அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய பிள்ளை. இன்னைக்கு காலையில் அவனுடைய தொலைக்காட்சியில் நேற்றையே சொல்லியிருந்தான், அம்மா நான் அந்த குறிப்பிட்ட தொலைக்காட்சியில் நேரலையில் வர்ணனை பேசுகிறேன். காலையில் எல்லா வர்ணனைகளையும் மாற்றி கேட்டுக்கொண்டிருந்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னென்னா, இன்றைக்கி வர்ணனை செய்யவங்க அத்தனை பேருமே சம்வே ஆர் அதர் தே ஆர் கனெக்டட் வித் கம்பன் கழகம்னு சொல்லுவாங்கள்ல. கம்பனோடு எங்களோட 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் பயணித்தவர்கள். சுதா சேஷனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மணிகண்டனாக இருக்கட்டும், தாமல் சரவணனாக இருக்கட்டும், எல்லாம் எங்கள் பிள்ளைங்க. எல்லா சேனல்லையும் அவங்க கம்பனை பற்றியும் கம்பன் விழாக்களை பற்றியும் சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள் என்றால் அது எங்களுக்கு கிடைச்ச பெருமை. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக இந்த அமைப்பில் இருக்கின்ற காரணத்தால் முதல்ல நான் ஒரு தாயாக மகிழ்ந்தேன். பிறகு இப்போ ஒரு பாட்டி ஆனதுக்கப்புறம் பிள்ளைகளையெல்லாம் நம்ம பேரனா பேத்தியா பாரதியிலேருந்து எல்லாருமே கிட்டத்தட்ட என் பேரன் வயசாகிறனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு ரொம்ப அருமையாக தகவல்களை தாமல் சரவணன் அருமையான குறிப்புகளை நிறையா சொன்னார் காலையில். அதை விட எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, அவர் மாதிரி இன்றைக்கி பொருத்தமான ஒரு பேச்சாளர் கிடையாது இந்த மேடைக்கு. ஏனென்றால் ராமபெருமானுடைய புனர்பூச நட்சத்திரமும் கடகராசியும் தாமல் சரவணன். ஆமாம், அதை விட என்ன இருக்க முடியும். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அது தற்செயல் அவன் பேச்சா சொன்னான், புல்லரிச்சு போச்சு எனக்கு. ஆமாம், நீலவண்ண கார்மேகன். அது எனக்கு ரொம்ப காலையில் அவன் சொல்லவும் எனக்கு இப்படி கூட ஒரு பொருத்தம் இருக்க முடியுமான்னு சொல்லி மலைத்து போனேன். அப்போ ராமனுடைய ரசிப்பு தன்மையை பற்றி, அவருடைய அதே வேவ் லென்த்துன்னு சொல்லுவாங்களே, அந்த நட்சத்திரமும் அந்த ராசியும்னா அவங்களுடைய சிந்தனை ஓட்டம் ஒரே மாதிரி இருக்கும். அவன் பேசுகிறத தவிர வேறு ஒன்றும் பொருத்தமாக வேறு யாரும் கிடைக்க மாட்டாங்க. அந்தமான் அப்படின்னதுமே, அந்தமானை பாருங்கள் அழகுன்னு அந்த காலத்தில் ஒரு சினிமா பாட்டு வரும். அதுதான் எனக்கு உடனே ஞாபகம் வந்தது. அந்தமான் நானும் போயிருக்கிறேன், பயணித்த ஒரு ஊர் தான். எனவே அந்த ஒரு கடல் தாண்டி கன்னித்தமிழை வளர்க்கின்ற ஒருவர் முதல் கூட்டத்தில் அவர் விருது வாங்குறாருங்கிறது மிக மிக மகிழ்ச்சி. எனக்கு நம்முடைய
அன்பு தம்பி கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி அவர்கள் அயோத்தியில் இருக்காருன்னு எனக்கு தெரியாது. வெளியே பயணப்பட்டிருக்கிறார் எனக்கு தெரியும். நான் தற்செயலாக ஒரு 3-3:30 மணிக்கு பேசினேன். தம்பி எங்கே இருக்கீங்க, உங்களை சுற்றி ஒரே சத்தமாக இருக்கேன். அம்மா நான் அயோத்தியில் இருக்கேன் அப்படின்னாரு. ஐயோ ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கார், நம்ம தெரியாமல் தொலைபேசியில் பேசிட்டோமேன்னு சரி எல்லாத்தையும் எங்கள் கம்மன் கழகத்துக்கு சேர்த்து எங்களுக்கெல்லாம் சேர்த்து நன்றாக வேண்டி கொண்டு வாருங்கள். அம்மா நீங்கள் போய் இருந்து எல்லாம் நடத்துவீங்க, எங்கள் தைரியம் தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னார். அதனால் அவர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவருடைய எண்ணத்தை செயலாக்குகின்ற கம்மன் கழக உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான், ஏன்னா அவர் எவ்வளோ வச்சிருக்கிறார் மனதில், அவர் செய்வது தனிப்பட்ட ஒரு வணிகமாக இருந்தால் கூட நாள்தோறும் நல்லது செய்வோம் என்று தமிழகத்தில் எங்காவது ஒரு மூலையில், அது பேச்சாக இருக்கலாம், பாட்டாக இருக்கலாம், அல்லது ஒரு பள்ளி விருது வழங்குகிற விழா, அல்லது ஒரு கல்லூரிகளில் இலக்கிய விழா, ஏதோ ஒரு வகையில் அவருடைய அந்த பொது பணி, தமிழ் பணி, சமய பணி, சமுதாய பணி மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய வணிக வளம் நன்றாக பெருக வேண்டும், அவருடைய பணி மிக நன்றாக அமைய வேண்டும் என்று கம்பன் தெய்வமாக நின்று அந்த குடும்பத்தை வாழ வைக்க வேண்டும், வளர வைக்க வேண்டும் என்று தமிழ் கூறும் அன்பர்கள் சார்பில் நான் மனமாற வேண்டிக் கொள்கிறேன். இந்த 3 அமைப்புகள் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், கம்பன் கழகம், பாரதியா வித்யாபவன் இணைந்து நீண்ட நாட்களாக நாங்கள் இந்த இலக்கிய சமய பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம். அதில் பாரதியா வித்யாபவன் ரொம்ப ஒரு அருமையான இடம். ஏன்னா போகிறவங்க வரவங்கெல்லாம் வந்துடுவாங்க, கோயிலுக்கு போகிறவங்க வந்துடுவாங்க, மார்க்கெட் போகிறவங்க. இந்த ஹால் வந்து காலியாக இருந்து நீங்கள் பார்க்கவே முடியாது. அது பெரிய அரங்கமாக இருந்தாலும் சிற்றரங்கமாக இருந்தாலும் ஒவ்வொன்றிலும் ஆர்வம் உடையவர்கள், தமிழ் ஆர்வம், இசை ஆர்வம், கலை ஆர்வம், இவற்றில் ஆர்வம் உடையவர்கள் அந்த மாலை பொழுதை பயனுள்ள பொழுதாக கழிக்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு வந்திருக்கின்ற பார்வையாளர்கள் அனைவரையும் எங்கள் சென்னை கம்பன் கழகத்தின் சார்பிலும் கிருஷ்ணா ஸ்வீட் சார்பிலும் மனமாற நான் பவன் சார்பிலும் மனமாற வரவேற்கின்றேன். தாமல் சரவணன், எனக்கு தாமல் வந்து ரொம்ப நாளாக டிகே பட்டம்மாள் ஊர்னு தெரியுது. அந்த புத்தக வெளியீட்டு விழா அவ்வளோ சிறப்பாக நடந்தது ஆர்ஆர் சபாவில். அந்த புத்தகத்தின் ஒரு படியை நானும் அதை பற்றி திறனாய்வு செய்கின்ற ஒரு வாய்ப்பும் நான் சுகிசிவம்லாம் போயிருந்தோம். அப்போ தான் எனக்கு தாமல், டிகே பட்டம்மாள், டி என்பது தாமல், இவன் அந்த ஊருக்காரங்க நல்லவே பாட ஆரம்பிக்கல. இவெல்லாம் பாடினா என்னெல்லாம் யாருமே கூப்பிட மாட்டாங்க, ஏதோ நம்ம பாட்டில் தான் நம்ம வண்டி ஓடிட்டுருக்குன்னு அவனை நான் கேலி செய்தேன். அப்படி ஒரு அருமையான ஒரு பின்னணி, இலக்கிய பின்னணி உடையவன், நல்ல அருமையான பேச்சாளர். இன்று வந்து நம்மிடையே பேசுவது நாம் செய்த ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு நற்பயன் என்று தோன்றுகிறது. என்னுடைய அன்பு மாணவி கஸ்தூரி ராஜா வந்திருக்கின்றார்கள், உறவு சுரங்கம் நடத்துகின்ற உலகநாயகி பழனி. அந்த உலகநாயகி பழனிக்கு நான் அந்த காலத்தில் சுனாமியின் பேர் வச்சுனேன். ஏன்னா அந்த வேகம், அந்த விறுவிறுப்பெல்லாம் என்னால் முடியவே முடியாது. நான் சொன்னேன், நீ வெள்ளிக்கிழமை கூட்டம் நடத்துறதெல்லாம் பெருசு இல்லை, அது வரக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு தெம்பு இல்லை. ஐயோ வியாழக்கிழமை வந்துட்டா நாளைக்கு போகலைன்னா உலக திட்டுவாளிங்க பயம் வருது எங்களுக்கு. ஆனால் தொடர்ந்து எப்படி நடத்துகிறான்னு எங்களுக்கே புரியலை. அந்த தமிழும் அந்த கபாலீஸ்வரரும் உனக்கு அந்த ஆயுளையும் நீண்ட பலத்தையும் தெம்பையும் தரணும். அதுதான். ஏன்னா தமிழ் பணி செய்வோருக்கு எந்த காலத்திலும் எந்த விதத்திலையும் தாழ்வு இல்லை என்று சொல்வார்கள். அப்படி அந்த இத்தனை துன்பங்கள் எல்லாம் நாங்களாம் கடந்து வந்தவர்கள். நானோ கஸ்தூரியோ உலகாவோ அப்படியே ராஜபாட்டை கிடையாது, ரோஜா மலர் தூவிய பாதை கிடையாது. நாங்கள் எடுத்துக்கொண்ட ஒரு பெரிய புனைகலன், அதை அப்படி பிடிமானங்கிறது தமிழ் என்று எடுத்துக்கொண்டோம். எனவே அந்த தமிழ் எங்களை வாழ வைத்திருக்கிறது, வளர வைத்திருக்கிறது, விருதுகள் தந்திருக்கிறது. மனதிற்கு வாழ வேண்டும் என்ற நம்பிக்கையை எங்கள் மொழி எங்களுக்கு கொடுத்திருக்கிறது. எங்களுடைய சம்பந்தி குருமூர்த்தி அவர்கள், மணிவாசகர் பதிப்பகம், அவர்களும் வந்திருக்கின்றார்கள். எங்கே வந்தாலும் அழகாக புகைப்படம் எடுத்து உடனடியாக எங்களுக்கு கொடுத்துருவார். 1-2 படம்லாம் இல்லை, 30-40 படம் கொடுப்பார். அவர் ஆல்பமே போட்டு கொடுப்பார். இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கஞ்சத்தனம் பண்ணுறாரு, ஆல்பம்லாம் கொடுக்கறதில்ல, செல்ஃபோனில் அனுப்பிடுறாரு, வாட்ஸ்அப்பில். இப்படி எங்களுடைய அருமையான அண்ணன் புதுகை தர்மராஜன் அவர்கள், துணைவியார் பானுமதி தர்மராஜன் அவர்கள் என் கணவருடைய மாணவி. எனவே நான் நாத்தனார்னு எப்போயும் அவங்கள சொல்லுவேன். என் உடல்நிலை இல்லை என்றால் கூட இந்த முதல் நிகழ்ச்சிக்கு கட்டாயம் வர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு வந்திருக்கின்றார்கள். எனவே விருதாளருக்கும் இன்று பெரிய உரையை மிக அருமையாக நடத்த இருக்கின்ற நாராயணருக்கும், நாராயணா நான் தன்னுடைய அன்பு தம்பி அரங்கராமலிங்கம் அவருடைய அந்த திருக்குறள் தொகுப்பை பற்றி பாலஸ்ரீனிவாசன் சொன்னான். கட்டாயமாக எல்லார் வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒரு தொகுப்பு. ஏனென்றால் நான் விஜிபி சந்தோஷத்துக்காக ஒரு நிகழ்ச்சி திருக்குறளை பற்றி பேசினேன். அதில் மறைமலை அடிகள் திருக்குறளை பற்றி ஒரு ஆய்வு கட்டுரை எழுதியிருக்கின்றார் என்பது எனக்கு தெரியும். எத்தனையோ இடங்களில் கேட்ட அந்த கட்டுரை எனக்கு கிடைக்கல. நான் பேசி முடிச்சிட்டானா ஒரு குறை, என் வீட்டில் அத்தனை புத்தகத்துலையும் தேடினேன், அந்த கட்டுரை எனக்கு கிடைக்கல. ஆனால் நாராயணா எங்கள் அரங்க ராமலிங்கம் அந்த 10 தொகுதிகளை அது அழகாக லட்டு மாதிரி மறைமலை அடிகளாரின் திருக்குறள் பற்றிய கட்டுரை அதில் இருந்தது. நான் உடனே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நான் ஒரு இடத்துல பேச போனதுக்கு எனக்கு அதனை அன்பளிப்பாக கொடுத்தார்கள். 100 லாக் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, பொன்னாடிக்கு பதிலாக ஒரு செட்டு புத்தகம்
கொடுத்ததெல்லாம் அந்த புத்தகத்தில் 4வது வால்யூமோ 3வது தொகுதியிலையோ அந்த கட்டுரை ரொம்ப அழகாக இருந்தது, மறைமலடிகள் கட்டுரை. அப்படி அவர் செய்திருக்கின்ற பணி மிக மிக பெரியது. இன்னும் அது அஃபீஷியலாக வெளியில் வரல. ஒரு செய்தி நான் சொல்கிறேன். இந்த ஆண்டு தமிழக அரசின் இலக்கிய மாமணி என்ற விருது 5 லட்சம் ரொக்கம், பொற்பதக்கம் எல்லாம் வாங்க போகிறார் அவர். சும்மா இருங்க, நான் சொன்னது தான். அது ரொம்ப, அதாவது எப்பொழுதாவது தான், நான் உலக நாயிட்டு சொன்னேன், எப்பொழுதாவது தான் தகுதி உள்ளவர்களுக்கு பரிசுகளும் விருதுகளும் கிடைக்கின்றன. பெரும்பாலும் விருதுகள் வாங்கப்படுகின்றன, வழங்கப்படவில்லை. ஆனால் அவருடைய தகுதிக்கு நீண்ட நாட்களாக அவருக்கு ஒரு குறை, என்னுடைய தமிழ் பணி அங்கீகாரம் செய்யப்படவில்லை அக்கான்னு ரொம்ப சொல்லுவார். அதனால் அந்த சில இடங்களில் இறைவன் என்னை அமர்த்துகின்ற பொழுது தகுதி உடையவர்களுக்கு விருதுகளை தர வேண்டும் என்று பரிந்துரை செய்கின்ற வாய்ப்புகள் அமைகின்ற பொழுது அதுவும் இறைப்பணி, அதுவும் வகையான தமிழ் பணி தான். ஆமாம், எனவே அந்த வகையில் என்னுடைய அருமை தம்பி கூடிய விரைவில், அது சில காரணங்களால் நான் தள்ளி போகின்றது, ஆனால் இந்த ஆண்டு இலக்கிய மாமணி விருதினை முதலாக எங்கள் பெரிய கூட்டத்தில் வாங்க போகிறார் அவர். ஏன்னா அது மிகப்பெரிய தொகை. அரசாங்கத்துலேருந்து கால்னா வாங்கினா கூட காக்காசுனாலும் கவர்மெண்ட்டு காசு. 5 லட்சம்ங்கிறது பெரிய தொகை. அதான் இருக்கிறதுலே விருதுகளில் மற்ற விருதுகளெல்லாம் 2 லட்சம், ஆனால் இலக்கிய மாமணி விருது 5 லட்சம், ஒரு பவுன் பொற்பதக்கம், மிகப்பெரிய ஒரு விருதினை வாங்க போகிறார். அது அவருடைய தமிழ் பணிக்கும் அவருடைய ஆய்வு பணிக்கும், எதையும் எதிர்பாராத அவருடைய பணிக்கும் இறைவன் கொடுக்கின்ற அந்த வரமாக நினைத்து இந்த வாய்ப்பை அளித்த கம்பன் கழகத்தாருக்கு என்னுடைய நன்றிகளை காணிக்கையாக்கி, தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு வாருங்கள். ஒவ்வொரு மாதமும் ஒரு கூட்டம் தான், வாரம் நாங்கள் வைக்க மாட்டோம். அந்த ஒரு கூட்டம் நடத்துறதே பெரும்பாடு. அந்த வகையில் உறவு சுரங்கத்திற்கு என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். எனவே இருந்து அமர்ந்து நிகழ்வுகளை செவிமடுக்கும்படியாக அன்போடு உங்கள் அனைவரையும் கம்பன் கழகத்தின் சார்பில், கிருஷ்ணா ஸ்வீட் சார்பில், பவன் சார்பில் அன்போடு வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம்.